2023 EICMA இட்டலியில் நடந்த ஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூமை கான்செப்ஷுவல் வெர்ஷனாக காமிச்சாங்க. 2024 ப்ரொடக்ஷன் வெர்ஷனை வந்து அதே ஷோவில் காமிச்சாங்க. இந்த வருஷம் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் இந்த ஜூம் 160 ஹீரோ வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 எக்ஸ்ஷோரூம். ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைல் மேக்ஸி ஸ்கூட்டர். இதோட டைரக்ட் ட்ரைவல் வந்து அராக்ஸ் 155 தான். கண்டிப்பாக டிவிஎஸ் அண்ட் டாக் 115 சொல்ல மாட்டேன், அராக்ஸ் இது ஒன்லி டைரக்ட் ட்ரைவல் அதுதான். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ நான் சொன்ன 3 ஸ்கூட்டர்ஸ்லையுமே வச்சு ரொம்ப ஒரு ப்ரானியான நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்கூட்டர்னால் இது அதுக்கு மெயினான காரணம் 14 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்குது. இந்த வண்டியில் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரம்போ பிரேக் காலிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டி எவ்வளோ மஸ்குலராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த வண்டியில் ஆனால் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி கிடையாது, லைக் என்டார்க் 150 மாதிரி. ஸோ இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து மெயினாக ஸ்விட்ச் கியர் லேஅவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப பிஸியான ஒரு செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஹீரோவோட பேட்டர்ன் i3s டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியில் கீலெஸ் இக்னிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. கீ ஃபாப் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு டேரெக்டாக அந்த மேலே காமிச்ச ஸ்விட்ச் வந்து நீங்கள் டர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து கீலெஸ் இக்னிஷன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கீ ஃபாப் யூஸ் பண்ணி ஈவன் பூட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. என்டார்க் மாதிரியே உள்ள பூட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாங்க, அவ்வளோதான். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கூட வச்சு மூட முடியாது இந்த வண்டியில். ரியர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டிசைன் இருக்குது. ஒரு ட்வின் வெர்டிக்கல் எல்இடி டைல் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான லுக் இருக்குது இந்த வண்டிக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியும். முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அராக்ஸ் 155 மாதிரியே வந்து இந்த வண்டி சென்டரில் ஒரு டனல் ரன் ஆகுது. ஸோ ஃப்ளோர் போர்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து கீ ஃபாப் வந்து பார்த்தீங்க, முன்னாடி வந்து ஒரு டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃபாபில் பட்டன் அமுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் கீழே இருக்க பட்டன் அமுத்துறோம்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் பார்க் பண்ணிக்கிங்க, வண்டி இங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபியூல் டேங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். 7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் இருக்குது. அப்புறம் அந்த நாபை வச்சே வந்து நீங்கள் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து பண்ணிக்கலாம். பூட் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கீ இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ரியலில் வந்து காயில் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டடியான ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாஸ்ட் கேட்போம். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் இன்ஸ்பயர்ட் டிசைன் வந்து பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஃப்ரண்ட் ஃபாஸியாக இருக்குது. ட்வின் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரோடைனமிக் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நல்ல ஷார்ப்பான பாடி பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லாங்கான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி மற்றபடி நம்ம பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி கர்ப் வெயிட் வந்து 142 கிலோகிராம்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வச்சு இதுதான் ஹெவியான வண்டி. ஏன்னா ராக்ஸ் வந்து 126, என்டார்க் வந்து 115 தான். சீட் ஹைட் வந்து 787 mm. ஸோ ஆல்மோஸ்ட் அராக்ஸ் மாதிரி சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm. இது வந்து என்டார்க் 150 மாதிரி. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 லிட்டர்ஸ். வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1348 mm. ஸோ மோர் ஆஃப் அராக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 120/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க 14 இன்ச். ரியரில் வந்து 140/60 14 இன்ச் தான். பொசிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைலில் ஸ்கூட்டராக தான் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் வந்து பெறப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால தான் இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான மாடல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த வண்டி ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியோட பில் குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் எல்லாம் வந்து இந்த வண்டியில் கிடையாது.